விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை காணலாம். அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் என்று இலவு காத்த கிளியைப் போல காத்திருந்தார்கள். அவ்வாறு இது நிகழவில்லை. நிகழாததன் விளைவாக, விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். திமுக கூட்டணியில் இருந்து நாங்கள் பிரிந்து வருவோம் என காத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். மேலும் விவரங்களை பகிரலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்த பின் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டது செய்தியாளர்கள் மூலமாக. நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாமே அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டு அடிமையாக இருக்கிறார்கள் என ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாரு. அது குறித்து உங்கள் கருத்து என்று கேட்டபோது விரக்தியின் வெளிப்பாடாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகள் பிரிந்து வரும் என காத்துக் கொண்டிருந்தார். இலவு காத்த கிளி போல காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அது இயலாத நிலையில், நடக்காத நிலையில் தற்போது இதுபோன்ற விமர்சனங்களை அவர் முன்வைத்து வருகிறார். அவர் தமிழ்நாடு மக்களினுடைய வெறுப்பை சந்திக்கக்கூடிய நோக்கில் அதிமுக சென்று கொண்டிருப்பது போன்ற கருத்துக்களையும் திருமாவளவன் இங்கே பதிவு செய்திருக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பிரிந்து வரும் என்கின்ற நோக்கில் தான் அவர் காத்துக் கொண்டிருந்ததாகவும், தற்போது அது இயலவில்லை, நடக்கவில்லை என்பதன் காரணமாக விரக்தியின் வெளிப்பாடாக இதுபோன்ற விமர்சனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்கிறார் எனவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கமைக்க நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.